ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டெசரக்ட் ஓசிஆர் இன்ஜின் அப்புறம் டெசரக்ட் ஓசிஆர் இன்ஜின் வச்சு தமிழ் டெக்ஸ்ட் எப்படி ரீட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெசராக்ட் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஓசிஆர் சாஃப்ட்வேர். ஸோ ஓசிஆர்னா ஆப்டிக்கல் கோட் ரெகக்னிஷன், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். ஸோ ஒரு பிடிஎஃப்ல இருக்கிற தமிழ் டெக்ஸ்ட், இங்கிலீஷ் டெக்ஸ்ட் இல்லை வாட் எவர் லாங்குவேஜ் தே சப்போர்ட், நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப்லேருந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணி அந்த இமேஜ்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இதுலக்கான தேவையான லிங்க்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நோட் புக்கில் போட்டிருக்கேன். ஸோ தமிழ் நம்ம இதில் வந்து இப்போ ஒரு தமிழ் புக்கில் இருக்கிற தமிழ் பிடிஎஃப்ல இருக்கிற தமிழ் கேரக்டர்ஸ், தமிழ் புக்கு டைட்டில், அப்புறம் அதோட ப்ரைஸ், அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக டெஸ்டாக்ட் விண்டோஸில் நான் பண்ணுறதுனால விண்டோஸில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு இருக்கு. ஸோ டெஸ்ட் டேட்டா அப்படிங்கிறது வந்து நம்ம டெஸ்ட் டேட்டா நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருக்கிற பிடிஎஃப் கொடுக்குறனால அதுக்கு தனியாக செப்பரேட்டாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதுதான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த இந்த ட்ரைனிங் டேட்டாவை வந்து நம்ம அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணணும். பண்ணிட்டு கன்வெர்ட் ஃப்ரம் பாத். ஸோ இந்த பிடிஎஃப் டு இமேஜ்ங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப் வந்து இமேஜா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்றோம். டிபிஐ வந்து 300 வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். டெப்த் கேரக்டரை வந்து ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணி எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு இமேஜஸ்ல இருக்கிற இமேஜஸ் லிஸ்ட்ல இருக்கிற இமேஜை எடுத்து ஒவ்வொரு இமேஜ்குள்ள இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஃபுல் டெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ இதுதான். ஸோ அதோட சாம்பிளை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். தமிழ் புக்ஸ், where is that? Sorry, here it is. ஸோ இதான் அதோட ஃபார்மேட்டு. ஸோ பேசிக்கா டைட்டில், ப்ரைஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டெசராக்ட்ல டெசராக்ட் ஓசிஆர் யூஸ் பண்ணி தமிழ் டெக்ஸ்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் கோட்ல பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பிடிஎஃப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் பிடிஎஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் இருக்கு, அப்புறமேட்டு ஆத்தர் நேம் இருக்கு, ப்ரைஸ் இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு அதோடைய காஸ்ட், அப்புறம் பட்ஜெட், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு டேபிளும் ஒவ்வொரு ஃபார்மேட்ல இருக்கப்ப ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சாம்பிளை வந்து நீங்க சாட்ஜிபிடிலையோ இல்லை இன்டர்நெட்லயோ போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை எப்படி எடுக்கிறதுங்கிற ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதை வந்து நீங்க கோட்ல இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, ஹியர். ஸோ அப்படி பண்ணி இப்போ நான் அதை ரன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி தமிழ் டூ புக்ஸ் v2 டாட் இதில் வந்து சிஎஸ்வியாக ஸ்டோர் பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம இந்த ஒரு டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் இல்லை டேட்டாவை பண்ணுறப்ப டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரி ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கிளீன் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம லாமா இண்டெக்ஸ் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணனால இந்த இதை நான் கிளீன் அப்லாம் அந்த ப்ரீ ப்ராசஸ் ஒர்க்லாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ பேசிக்காக வந்து தமிழ் கேரக்டரை பிடிஎஃப்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அடுத்து வந்து அதை சிஎஸ்வியா ரைட் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே ஓசிஆர் யூஸ் பண்ணி ஒரு லாமா இண்டெக்ஸ்ல வந்து டேட்டாவை இண்டெக்ஸ் பண்ணி நம்ம கேட்குற கொஷின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் த புக்ஸ் ப்ரைஸ் விச் ஆர் லோயர் தென் 50 rupees, 100 rupees மேலே இருக்க புக்கை லிஸ்ட் பண்ணு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லா டெக்ஸ்டும் சேம் ஃபங்க்ஷனில் வந்து எல்லா எல்லா கேரக்டர் டெக்ஸ்டையும் ஒரே வேரியபிளில் நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் பண்ணிட்டு அதை ரன் பண்ணிடுறேன் நான்.
மெர்ஜ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து லாமா இண்டெக்ஸ் வெக்டரைஸ்டா மாத்தி இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆயிருச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் அந்த டெக்ஸ்ட் கன்வெர்ட்டட் ஓசிஆர் யூஸ் பண்ணி இமேஜா மாத்தி இந்த இமேஜ்ல இருந்து தமிழ் டெக்ஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் லாமா இண்டெக்ஸ்ல வந்து இண்டெக்ஸ் பண்ண போறேன். ஸோ இன்புட் ஃபைல் நேம் வந்து என்னது, தமிழ் டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் கன்வெர்ட்டட். ஸோ நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லோட் பண்றோம். லோட் பண்ணிட்டு தேவையில்லை ஆக்சுவலா. லோட் பண்ணிட்டு இண்டெக்ஸை கிரியேட் பண்றோம். ஒரு இன்ஜின் செட் பண்ணிட்டு இந்த கோடை கூட நம்ம நெக்ஸ்ட் செகண்டா ரன் பண்ணலாம். ஸோ இது இண்டெக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் 100 ரூபாய்க்கு குறைவான புத்தகங்களை பட்டியலிடுங்கள் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை ரன் பண்ணேன். சாரி, லெட் மீ ரீரன். ஓகே, இப்போ வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து கொஞ்சம் மாத்தி நம்ம இங்கிலீஷ் கொஷினும் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஓசிஆர் டெசரக்ட் ஓசிஆர்ல தமிழ் டெக்ஸ்ட்டை வந்து எப்படி கன்வெர்ட் பண்றது, தமிழ் டெக்ஸ்ட்டை வந்து இப்போ லாமா இண்டெக்ஸ் மூலமா வெக்டரைஸ் பண்ணி அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றதுங்கிற ஒரு ஒரு குட்டி டுட்டோரியல். ஸோ நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த டெசரக்ட் பத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக தமிழில் வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப நான் அந்த இதை எனக்கு இந்த ஒரு குட்டி டாஸ்க் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை பண்ணிட்டு இருக்கப்ப சரி இது இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டேன். தேங்க்யூ வெரி மச்.